கடலதுக்கும் மாமலைக்கும் கல்கோட்டை தாண்ட விட்டு தடவரைகளெல்லாம் தகர்த்து போடிபடுத்தி பூலோக தேசம் புவனமெல்லாமே பறந்து மேலோகமெல்லாம் மிக பரந்தானம்மானே கைலையமலோகம் கரிய தெய்வலோகமெல்லாம் அகிலமெல்லாம் புரண்ட அதிசயங்களன்போரே சிவம்தான் நினைத்தால் செல்லார்கள் தேவரெல்லாம் தலம்தான் இழகி தான் வந்ததாலேதான் மூவர்களுக்கும் முறைமை மீகத்தவரே தேவர்களுக்கும் தீயங்கி மிக தான் புரள ஈஸ்வரனரப்போ ஏதனவேதான் வெகுண்டு விசுபுகள் நந்திதனை விரைவாய் வரவழைத்து மாமுனிய கைலை வரம்பளிய காரணமேன் ஓ முனியே நீயோ உள்ளதெல்லாம் சொல்லனவே எந்தந்த நந்தியோடு ஈஸ்வரனார்தான் கேட்க அந்தந்த மாமுனியோ அரணாரடி பணிந்து நல்லது காணீஸ்வரரே நம் தனக்கு இங்கேதான் செல்லாது இங்கிருந்தால் சிவனே என தொழுது பூலோகமேலும் பொன்னு லோகம் ஏழும் ஈரேழு லோகம் இருபத்தியானதெல்லாம் சொல்ல வேணுமென்றால் சிவகையிலை விட்டே நாம் நல்ல பரலோகமதில் நாம் போவோம் ஈஸ்வரரே எந்தந்த ஈஸ்வரரை இறஞ்சி முனிதான் கூட்டி அந்த மாமுனியோ அரணாரும் தானேகி சென்றார் பரலோக சீமையிலே வந்திருந்து வண்டாடும் சோலை வைடோரிய கோயிலில் அவர் போக்கி குருவை மீக போற்றி ஆவலுடனே மாமுனியோ அருளுவானன்போரே நல்ல பரமேஸ்வரரே நாடு தடு மாறினதால் எல்லாம் நீர் கேட்க எடுத்துரைப்பேன் என்று முனி மாமுனியும் ஈஸ்வரரை வணங்கி பதங்குவித்து ஓ முனியும் நன்றாய் உரைப்பான் காணம்மானே கேட்டீரோ ஈஸ்வரரே கேடு வந்த செய்தியெல்லாம் தீட்டுகிறேன் என்று செப்புவாரன் போரே மாயன் வைகுண்டம் மறையவென்று பொய்ச்சடல காயாமிழந்து காணாதொருவெடுத்து
ஏகி வரும் வேளையிலே ஏந்திளையாள் தெய்வகன்னி தாவீசு நையாடி தாங்கள் நிற்கும் வேளையிலே கண்டந்த மாயன் கன்னியர் மேலிச்சை கொண்டு பண்டந்த யோகமுனி பச்சை மால் தந்தனுக்கு மேலோகத்தார்களெல்லாம் விஷ்ணுவின் நாதமதில் பூலோகம் தன்னில் பிதிராவாரென்றனவும் பிதிரீர்த்தவமிருந்து பிறந்த வழி தன்னை எல்லாம் சதிராக வந்தெடுத்து தருமயுகம் ஆழ்வாரென்றும் யோகமுனியிட்ட ஒரு சாபமத்தனையும் லோகமதில் மேலோக பிறப்பெல்லாம் தோண வைத்து கன்னி வயிற்றிலுற காட்டில் மீக பிறந்து தன்னிகரில்லாத சான்றோரென வளர்ந்தார். வளர்ந்தவர்கள் ராட்சியத்தை வகையாக ஆண்டிருக்க இழந்த கலி தோன்றி இவன் சென்றானம் யுகத்தில் காலியனவன் செல்ல கை மறந்து அவ்வுலகில் போலி உள்ள தான தர்மம் பொன்றிச்சேனிதமதும் முன்னிறந்த சாஸ்திரமும் முறையோ மீகத்தவரே பின்னுதித்த நீசன் பிரித்தான் காண் வெவ்வேறாய் ஆனதால் போலோகம் அழிந்து மீகத்தவரே ஊனம் அடைந்தார் உலகிலுள்ள சான்றோர்கள் தந்திர மந்திரத்தால் சான்றோரை தான் மயக்கி பந்தியளித்ததினால் பத்தினியாள் பெற்ற மக்கள் ஒண்ணுக்கொண்ணு எதிர்த்து ஒத்துமிக வாழாமல் பெண்ணுக்கு ஆணும் பிரிவு மூறிவாகி தாய்க்கு தான் பிள்ளை தாளாமலே வேசும் வாய்க்கு வாய் சொன்னாலும் மங்கை நல்லாள் என்றிடுவாய் பிதாவை மிக நம்பார் புண்ணியமென்றே வாரார் இதாக வெல்லா நீசன் இடறு வர செய்ததினால் ஆனதால் இந்த வழி வழியே அங்குமது போனதால் நீசம் பொன்னு லோகம் வரையும் ஏகிச்சுதே ஐயா இடறு நீசக்கலியும் கோவிச்சுதே ஐயா கொடுங்கலியும் அங்கேகி இதெல்லாம் இன்னும் சீல நாளில் ஏதெல்லாம் ஆகுதென்று ஈஸ்வரரே பார்த்திருவோம் மாயனையும் வருத்தி வார்த்தை கேளாதிருந்தால் தேகமீருள் மூடி சென்றிடும் காணீஸ்வரரே. ரொம்ப அற்புதமான விஷயம். நம்ம கண்டிப்பாக இதை தெரிஞ்சுக்கணும். நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், ஒரே ஆளுக்கு இது நடப்பது தான்.
ஒரு மனிதனுக்கு இங்கே நடப்பதை தான் இங்கே சொல்லிக் கொண்டு வருகின்றார். அங்கே ஈஸ்வரன் என்ன செய்கின்றார்? அதாவது அவர் அங்கே எல்லா உலகமுமே அந்த கலியன் பரவிவிட்டார். 20 அதாவது 20 எல்லா உலகங்களிலுமே பரவிவிட்டார். அதாவது எல்லா ஆண் பெண்கள் எல்லாமே, அதான் அப்பாவை வேலை கொள்கின்றான், தந்தையை வேலை கொள்ளுகின்றான், தாயை வேலை கொள்ளுகின்றான், அப்படின்னாலும் நிறைய சொல்லிட்டு ரொம்ப, அதாவது இந்த உலக தட்டு தடுமாறுகின்றது. வேலை செய்யாம வேலை வாங்கிடுவாங்க. இது பார்த்தீங்கன்னா அதான் 20 சொல்லுவாங்க. இதெல்லாம் சொல்லிட்டு வராங்க. பூலோக தேசம் புவனமெல்லாம் மறந்து மேலோகமெல்லாம் மிக வரைந்தான் அம்மானை, கையிலை எகமலோகம் கரிய தெய்வ லோகமெல்லாம் அகிலமெல்லாம் முரண்ட அதிசயத்தை கேள் அன்போரே அப்படின்னு சொல்லுகின்றார். சிவன்தான் நினைத்தால் செல்லார்கள் தேசமெல்லாம், தலம்தான் இலகை தான் வந்ததாலே தான். சிவபெருமான் எங்கே இருப்பார்? நம்மளுடைய உயிரில், நம்மளுடைய உடலில் உயிராக இருக்கின்றார். அவர் என்ன செய்கிறார்? தலம் அவர் இருக்கின்றது தர்ம தலம். அவர் இருக்கின்றது அந்த உண்மையான அந்த இறைநிலை அடைந்த இடம். அதை விட்டுட்டு என்ன செய்கிறார்? அந்த கழிப்புக்காக இங்கே அந்த கலியனை படைத்து விட்டார். சிவன்தான் நினைத்தால் செல்லார்கள் தேவர்கள் எல்லாம், தலந்தான் இலகை தான் வந்ததே தான். மூவர்களும் முறைமை மிக தவறி, எல்லாருமே முறைமை தவறிவிட்டது. சிவனும் தவறிவிட்டார், விஷ்ணுவும் தவறிவிட்டார், அங்கே பிரம்மனும் அறிவாகிய பிரம்மனும் தவறிவிட்டார் அப்படின்னு சொன்ன உடனே சிவனார் டக்குன்னு என்ன பண்ணிட்டார்? அந்த நந்தியை வரவழைக்கின்றார். ஏன்னா சிவபெருமானுக்கு நேரம் எதிரில் என்ன இருக்கிறார்? நந்தி என்றால் என்ன? மாடு. வேலை அதாவது உண்மையான உழைப்பவர், அதான் உண்மை. உண்மையான உழைக்காமல் இங்கே விட்டு அவன் 20 வாழுகின்றானே அப்படின்னு சொல்லுகின்றார். உண்மையான உழைப்பு யார் அங்கே இருக்கின்ற அந்த நந்தியாகி அவரை அழைக்கின்றார். என்ன செய்வது? நாம் இந்த கையிலே வரம்பளைந்து விட்டதே. ஈரோகம் அவர் என்ன சொல்லணும்னு கேட்டோன்னு அவர் சொல்லுகின்றார். நந்தி 7 லோகம் 20 ஆனதெல்லாம் சொல்ல வேணுமென்றால் சிவகையிலே விட்டேனாம். அது 7 எல்லா உலகமும் இல்லைன்னா 14 உலகங்கள். 7 நல்ல மனம் இருக்கின்றது, 7 கெட்ட மனம் இருக்கின்றது, 7 கெட்ட மனம் இருக்கின்றது. அந்த 7 நல்ல நிலையும் 7 கெட்ட நிலையும், அந்த 7 கெட்ட நிலை என்ன செய்யறது? இந்த 7 நல்ல நிலையும் கூட கெடுத்து விட்டது. எல்லாமே இப்பொழுது 20 இருக்கின்றது அப்படின்னு சொன்ன உடனே 7 லோகம் 20 ஆனதெல்லாம். நம்ம இது ஏற்கனவே நிறைய டைம் சொல்லிட்டு இருந்தோம். 20 தான். கலியன் என்பவன், நம்ம குரோணி என்பவன் 20. அங்கே 6 அறிவாக நாம் பிரிக்கும் போது அந்த நீடியோகம் இல்லை. நான் என்ன செய்கின்றேன்? நான் 8 நாளில் நான் செத்து விடுவேன், என்னுடைய வாழ்க்கை 8 நாட்கள் தான் அப்படின்னு அவன் என்ன செய்கிறான்? அந்த 20 இல்லாமல் அதை இருந்தான் என்றால் அவன் அடுத்தது மேலே வருகின்றான். இல்லை, அவன் வாழ்க்கை 8 நாள் என்று தெரிந்தும் என்ன செய்கிறான்? அவன் அந்த கெட்டதை படைத்து கொண்டே இருக்கின்றான். அப்போ அங்கே அந்த குரோனியும் என்ன 20 இருக்கின்றான். அங்கே இருக்கின்ற அந்த மகாவிஷ்ணுவும் 20 இருக்கின்றார். அதுக்கு அடுத்தது அந்த அடுத்த நிலை, அடுத்த அவதாரம் வரும்போது அந்த 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 வேதங்களும் 20 நல்லா உழைக்கணும்னு நினைக்கிறான். ஆனால் நல்லா உழைக்க மாட்டேங்கிறான். நல்லா சரியான உழைத்து சரியான வர்த்தகனாக இருந்து சரியாக வந்தான் என்றால் அவன் மேலே வந்து விடலாம். அவன் அதிலும் 20 நின்று கொண்டிருக்கின்றான். அதை எல்லா இடமும் 20 ஆகிவிட்டதே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்லுகின்ற 27 லோகம் 20 ஆனதெல்லாம் சொல்ல வேண்டும் என்றால் சிவகையிலே விட்டான். சிவகையிலே விட்டு நம்ம எங்கே செல்ல வேண்டும்? மாயன் இருக்கின்ற இடத்துக்கு நாம் செல்ல வேண்டும். மாயனை நாம் அழைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுகின்றார். எப்படி என்ன சொல்லணும்? மாயன் வைகுண்டம் மறைவென்று போய் சொல்லணும். கேட்டீர ஈஸ்வரரே கேடு வந்த செய்தி எல்லாம் தீட்டுகிறேன் என்று செப்புவார் அன்போரே. அது அந்த நந்தி சொல்லுகின்றார். அந்த 20 எப்படி வந்துச்சு, இந்த கலியன் எப்படி வந்தான் அப்படின்னு சொல்லுகின்றார். மாயன் வைகுண்டம் மறையவென்று பொய் சடலை. மாயன் என்ன செய்கின்றார்? மகாவிஷ்ணுவாகி அந்த 5 புலன்களில் நல்ல எண்ணத்தில் தூங்கி கொண்டிருக்கின்ற மகாவிஷ்ணு என்ன செய்கின்றான்? அங்கே அந்த கண்ணபுரானாக வாழ்ந்தவர் அந்த உடலை அங்கே விட்டு அந்த சடலத்தை அங்கே விட்டு காயம் இழந்து காணாத உருவெடுத்து அந்த அவருடைய அந்த உடலை அங்கே விட்டு அவர் காணாத ஒரு உருவெடுத்து என்ன செய்கின்றார்? ஏகி வரும் வேளையில ஏந்திலையால் அந்த தெய்வ கன்னிமார்கள் என்ன செய்கின்றார்கள்? சுனையிலே நீராடி சிவபெருமானுக்கு தினமும் அபிஷேகம் செய்து கொண்டிருந்தவர்கள். அதுக்கு அடுத்த நிலை வர வேண்டுமே என்று அவர் அந்த கன்னியர்களை கொண்டு 7 குழந்தைகளை அந்த சான்றோனை அங்கே பிறவி செய்கின்றார் அப்படின்னு சொல்றாங்க. அதுல பிதறி சவம் பிறந்த வழி தன்னை எல்லாம் சதிராக வந்தெடுத்து தர்மயுகம் ஆழ்வார் என்று. அதாவது தர்மயுகத்தை ஆள வேண்டும் என்று. ஏன்னா அதுக்கப்புறம் 7 பிறவிகள் பிறந்துதான் அடுத்த நிலை 10வது அவதாரம் செல்ல முடியும்.
இப்ப கண்ணவரான் அங்கிருந்து வந்து கொண்டிருக்கும் போது அந்த சான்றோனாகிய முதல் பிறவியை அங்கே பிறவி செய்கின்றார். சான்றோருக்கு அந்த ஏழாவது நிலை வருகின்ற அந்த தனக்குள் இறைவனை கண்டு அந்த 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 சாதாரண மனிதனை போல வாழ்ந்து தனக்குள் இறைவனை கண்டு அந்த குடும்பங்களுடன் அந்த தியானம் தவம் செய்து வாழ்கின்ற அந்த சான்றோனை அங்கே பிறவி செய்திருக்கின்றார். அந்த கன்னியர்கள் மூலம் அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? அந்த 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 சான்றோன் என்ன செய்கின்றான்? திருமணம் செய்து விட்டான். இந்த கலியன் அவர்களுக்குள்ளால அந்த கெட்ட எண்ணம் பிறந்த காரணத்தால் அவர்கள் அந்த இதுவரைக்கும் அந்த எல்லாத்தையுமே அவர்கள் மறந்து, அவர்கள் வந்து அந்த சான்றோன் என்பதையே மறந்து அவர்களுக்குள்ளால களி சொந்து விட்டது பகவானே. ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும்? மகாவிஷ்ணுவை நாம் அழைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுகின்றார் இல்லையா? ஊனமடைந்தார் உலகிலுள்ள சான்றோர்கள் தந்திர மந்திரத்தால் சான்றோரை தான் மயக்கி பந்தி அளித்ததினால் பத்தினியால் வெற்ற மக்கள். அதாவது வந்து பந்தி எழுத ரொம்ப தந்திர மந்திரம், ஏதோ ஒரு சூழல் இந்த உலகத்துல என்ன இந்த உலக மக்களோட தானே வாழணும். 100% மக்கள்ல வந்து 99.9% மக்கள் வந்து உரி வழிபாட்டை செய்து ஏமாந்து அதிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கும் போது இந்த சான்றோன் மட்டும் என்ன செய்வான்? அவனும் குடும்பத்துடன் வாழ வேண்டும் அல்லவா? அவனும் திருமணமாகி விட்டதல்ல, குழந்தை பெற்று விட்டார்கள் அல்லவா? அவர்களும் என்ன செய்யறான்? அந்த உலகத்துடன் சேர்ந்து அந்த கலியனாக மாறிவிட்டார்கள். அந்த களி அவர்களுக்குள்ளும் புகுந்து விட்டது ஈஸ்வரரே. ஆனால் அங்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? மகாவிஷ்ணுவை வரவழைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுகின்றார். மகாவிஷ்ணுவை நான் தேவருள் மூடி சென்றிடுங்கான் ஈஸ்வரரே. மாயனையும் வருத்தி வார்த்தை கேளாதிருந்தால் இதுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று அந்த மாயனை அந்த 5 ஐம்புலன்களில் அந்த பால் கடலில் நல்ல உள்ளத்தில் தூக்கி கொண்டிருக்கின்ற அந்த மாயவனாகிய அந்த மகாவிஷ்ணு வந்தால்தான் இங்கே என்ன செய்ய வேண்டும் என்று தெரியும். ஆனால் நம்ம அவரை சென்று பார்த்தால்தான் முடியும் என்று சொல்லுகின்றார். அப்போது ஈஸ்வரரும் அதுக்கேது செய்வோம் என்று செப்போடு ஒத்த சிவனாரும் நொந்திருந்தார். மாயவர் மாமுனியே மாயவனை வருத்த என்ன செய்திடுவோம்? ஓ முனியே நீயோ ஊரை என்றார் அன்போரே. அப்போது மாமுனியோ அரணாரடி வணங்கி இப்போது தானதவாம் இல்லையே லோகமதில் தவம் செய்து மாயவரை தான் வருத்த வேண்டுமென்றால் பாவம் செய்த காலம் பாடுமோ தவம் இருக்க என்றுரைத்து மாமுனியோ இன்னும் ஒன்று சொல்லிடுவான். நன்று நன்று ஈஸ்வரரே நான் உரைக்க கேட்டருளும். இருள் கொண்ட காலமதால் ஏற்ற தர்மம் செல்லாது மருள் கொண்ட காலமலால் வம்புக்கு நேராகுமையா. ஆணுவஞ்சேர்ப்பை கணங்க ரம்பை கோர்மாலை தன்னை பூணும் நீர் தவசு புரிந்தால் அறிவருவார் என்று முனி சொல்ல ஈஸ்வரனார் சம்மதித்து அன்று வைக்கணங்கை வசுமாலையே அணிந்து இருந்தால் அரிதான் இப்போ வர வேணுமென்று தாரந்தாத மார்வன் தான் அறிந்து எதனவே இருக்க வகையெல்லாம் எழுந்திருந்தாகாயமதில் சுருக்காயுதித்து தோன்றினாரிசர் முன்னே. அப்போது மாயவரை ஆதியாவி பிடித்து இப்போதிது வரையும்
எங்கே நீர் போனீர்கான் என்று தானீசர் ஏய்ந்து இழைத்து சொல்லிடவே அன்று தானீஸ்வரரை ஆரியாவிதான் சேர்ந்து பாண்டவர்க்கு உபகாரம் பண்ணியிருந்ததுவாம் வீண்ட துரியோதனனை வெற்றி கொண்ட செய்தியதும் பொறுப்பேறி பொய்ச்சடலாம் போட்டு ஸ்ரீரங்கமதில் இருப்பதுவும் சொல்லி என்னை வருத்துவானேன் என்றார். அப்போது அரணார் ஆதிமாலோடு உரைப்பார் இப்போது கலியன் ராட்சியத்திலே பிறந்து 14 லோகமதும் பாறையிருள் மூடினதால் இது நாள் வரையும் யானும்மை காணாமல் மனங்கலங்கி வேக்கணங்கள் மாலையிட்டு நான் இருந்தேன் கனங்கொண்ட மாயவரே கைலை இருள் மாற்றுமென்றார். நல்லாயிருக்குதுகான் நாவின்றதெல்லாம் கேட்பதற்கு எல்லாம் இருக்கட்டென்று ஈஸ்வரரே உம்முடைய கழுத்தில் தரித்ததையும் களட்டி ஏறியும் என்றார். வாழுத்திடவே ஈசர் மாலைதனை களட்டி கோபத்தால் அக்கினியில் குறியாயறிந்தனரே வேகத்தால் மாலை வெடித்தது காண்பை கணம் போல் கொள்ளை கண்ட பேய்கள் கோடாமு கோடியுமாய் துள்ளி குதித்து சுற்றி குதித்தாடும். அப்போது பேய்கள் அரணாரடி வணங்கி இப்போது ஈஸ்வரரே எங்கள் வாசி தீர்த்து மந்திர சாலம் மாய்மால மாரணமும் சந்தி தந்திர சாலம் சருவதுமே தாருமென்றார். கொல்லச்சா சங்கிலியும் கொண்டவரை தான் எழுப்ப வெல்ல பில சங்கிலியும் வெடிப்பாக தாருமையா. ஈஸ்வரரும் தேவர்களும் என் கபடத்துள்ளாக வீசு பலவரங்கள் விடையாக தாருமையா. அப்போது பேய்கள் அது கேட்ட அத்தனையும் இப்போது கொடுக்க ஈஸ்வரரும் சம்மதித்து மாலோடும் வேதா மறையவனோடும் கேட்பார். கேட்டிருந்த நாராயணரும் கிருபையுடன் ஈஸ்வரரை தேட்டமுடன் பார்த்து செப்புவாரம் மானை ஈஸ்வரரே வைகளுக்கு இவ்வரங்கள் இந்த கால் வீசுங்கான் லோகமதை வீழுங்குங்காணி பேய்கள் தூயவரை வைகேட்ட சுத்தவரம் நாம் கொடுக்க
நியாயமில்லை என்று நான் உரைக்க போகாது. ஆனாலும் பேய்களுக்கு அருளின இவ்வரங்கள் ஞானாந்திரமான நாரத மாமுனியை வருத்தியே பேய்களுக்கு வரங்கொடுத்து அவன் கையிலே இருத்தி அணைய வைத்து ஏழ்பியோம் பேய்களைத்தான் பேய்களுட பேரில் பிழைத்ததுதான் குற்றமென்றால் தேயக்களி மாளிகையில் சிவவடகைலாசமதில் முனி சிறையும் பேய்களுக்கு உயிரழிவு என்று சொல்லி துணிவான முனியுடனே சொல்லி அனுப்பும் என்றார். இங்க வந்து ஒரு அழகான ஒரு விஷயம் சொல்றாங்க. நம்ம வந்து ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லும்போது நிறைய பேருக்கு கோபம் தான் வருது. என்னடா தெரிஞ்சுக்கணும், என்னத்தை நம்ம தெரியாம இருக்கிறோம், உண்மையா இல்லையா? இங்கே அந்த அந்த மகாவிஷ்ணுவை நாம் அழைக்க வேண்டும். இன்னைக்கு வந்து நம்ம நிறைய பேரை பார்க்குறோம். என்ன அப்படின்னா, நான் வந்து ராகவேந்திரர் அவருடைய அந்த இதை படித்தேன். அப்போ வந்து அவர் கடைசியில் அந்த மாலையை உருட்டிகிட்டே வந்து அந்த மந்திரங்கள் மாலையை உருட்டி அந்த மந்திரங்கள் சொல்லிட்டு அவருடைய அந்த ஆன்மா பிரிந்தது அப்படின்றத வந்து நான் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ அந்த மந்திரங்களையே கடையும் போது அந்த ஆன்மா பிரிந்தால் அது வந்து ஒரு சாதாரண ஒரு ஒரு இறைநிலை தான், அவ்வளோதான். அதுக்கப்புறம் பல நிலைகள் அதுக்கு மேலே இருக்கின்றது. இங்கே வந்து ஈஸ்வரனும் அட்டையும் அதே தான் சொல்லுகின்றார். அந்த யாரு இந்து சொல்லுகின்றார், பகவானே நாம் என்ன செய்ய வேண்டும், இன்னைக்கு இந்த சாமியாருங்கெல்லாம் கழுத்தில் போட்டுருக்காங்க இல்லையா, அந்த ருத்ராட்ச மாலை, அது எவ்வளோ ஒரு மாலையை போட்டு நாம் அந்த அக்னியை வளர்த்து நாம் அதில் மந்திரங்களை சொல்லி தவம் ஏற்றினால் அங்கே மகாவிஷ்ணு வந்து விடுவார் அப்படின்னு சொல்லுகின்றார். நம்ம வந்து இன்னைக்கு நிறைய பேருக்கு பயங்கரமான கஷ்டம் இருந்தோன்னு என்ன பண்ணாங்க, ஒரு கோயிலுக்கு மாலையை போட்டுறாங்க. அப்போ மாலை போட்டதை நம்ம சுத்தமாக எந்த விதமான கெடுதலும் பண்ணாமல் அந்த இதெல்லாம் சாப்பிடாம அப்படி இப்படி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த மாலையை போட்ட உடனே அவங்க அந்த விரதம் இருக்கிறோம் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. இதே போல இங்கே ஈஸ்வரன் என்ன செய்கின்றார், இந்த மகாவிஷ்ணுவை வளைக்க வேண்டுமே, மகாவிஷ்ணு இப்பொழுது இங்கே வர வேண்டுமே அப்படின்னு என்ன செய்கின்றார். அதே போல நம்ம எப்படி இந்த ருத்ராட்ச மாலையெல்லாம் போட்டுக்கிறாங்களோ அதே போல போட்டு அப்புறம் அந்த ஆணவம் சேர் பேய்க்கணங்க ரம்பைக்கோர் மாலை தன்னை என்ன செய்யணும், அதெல்லாம் ஆணவங்கோர் பேய்க்கணங்க ரம்பைக்கோர் மாலை. உங்களுக்கு அந்த மாலையை போட்ட உடனே எல்லாமே வந்துடுமா? இல்லை, எதுவுமே கிடைக்காது. நான் தான் அடிக்கடி சொல்ற விஷயம் தான். உங்களுக்கு நீங்கள் ருத்ராட்ச மாலை போட்டால் ஞானம் கிடைக்கும் என்றால் நீங்கள் 10 ருத்ராட்ச மரத்தை வாழ்க்கையில் வந்து 10 ருத்ராட்ச மரம் நம்மளால் வளர்க்க முடியாதா? வளர்க்கலாமே. அதை வளர்த்து அந்த மாலையை தினமும் வாங்கி எடுத்து போட்டு மாலையாக செஞ்சு போட்டு நம்ம ஞானம் வாங்கிட்டு போயிடலாமா? அதெல்லாம் வந்து அதான் ஆணவம். ஆணவம்னா ஆணவம். நான் வந்து இந்த மாலையை போட்டால் நான் வந்து சுத்தமானவன், நான் வந்து சாமியார், நான் வந்து சுத்தமாக இருக்கிறேன் அப்படின்னு. எனக்கு இந்த மாலையை போட்டவங்களெல்லாம் உண்மையிலே இந்த அகிலத்திரட்டமான படிச்சாலும் பிடிக்கவே செய்யாது. ஏன்னா இது வந்து ஒரு அர்த்தம் இல்லாதது அது இல்லையா? அங்கே வந்து நிறைய விஷயம் சொன்னால் நிறைய பேருக்கு கோபம் வரும் கண்டிப்பாக. ஏன்னா இது வந்து ஒரு அர்த்தமற்றது. நீ மாலை போட்டோட நீ வந்து இங்கே 1008 இது பண்ணிட்டு நீ அங்கே போய் மாலையை போட்டு உட்காந்தோன்னு எல்லாமே வந்து போயிருமா? அதே போல தான் இங்கே ஈஸ்வரன் என்ன செய்கிறார், இந்த கலியை படைச்சிட்டாரு, கெட்டதையெல்லாம் படைச்சிட்டாரு. படைச்சிட்டு போய் அந்த மாலையை போட்டோம்னா வந்துடுவார் அவர். ஆனால் வந்தார். எப்படி வந்தார்? இவர் அங்கே மாலையை போட்டு அந்த யாகத்தை வளர்த்தி அங்கே அந்த மந்திரத்தை சொல்லி கொண்டிருக்கும் போது அங்கே பகவான் வந்தார். வந்து என்ன செய்தார், முதல்ல அந்த மாலையை தூக்கி நீங்கள் வீசுங்கன்றார். அதனால் உங்களுக்கு எந்த இதுவும் கிடைக்காது. நமக்கு என்ன செய்ய வேண்டும், இந்த கலியை கெட்டதை அழிப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்றத வந்து இங்கே சொல்லியிருக்கிறதுல முதல்ல மாலையை தூக்கி போடுங்கன்னு சொன்னோன்னா அந்த மாலையை தூக்கி அவர் அந்த யாகம் வளர்த்துட்டு அந்த அக்னியில் போடுவார். அது என்ன செய்யும், பலவாக வெடித்த அந்த பேய்கள் எல்லாம், அதெல்லாம் பேய்கள், அதெல்லாம் வந்து ஆசைகள். பேய்கள்னாலே ஆசை. அந்த ஆசைக்காக போடுறது. ஐயோ நான் வந்து இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், நான் அந்த கடவுளை கோயிலுக்கு வச்சுன்னா எனக்கு இது நடந்துடும் அது நடந்துடும் அப்படின்னு அந்த ஆசையால் போடுகின்ற மாலை. எனக்கு அது வேண்டும், எனக்கு இது வேண்டும், நான் அந்த மாலையை போட்டு இந்த கோயிலுக்கு சென்று விட்டேன் என்றால் எனக்கு அது கிடைக்கும் இது கிடைக்கும் அப்படின்னா இன்னைக்கு எல்லாரும் போயிட்டு இருக்கிறாங்க.
என்ன செய்யறான், அந்த மாலையை கலத்தி வீசணும்னா அந்த மாலைகள் எல்லாம் வெடித்து என்ன செய்ய, ஆசைகள் அதிக ஆசையாக வருகின்றது. ஒரு ஆசை என்ன செய்யறது, 100 ஆசையாக, 1000 ஆசையாக, கோடி ஆசையாக அங்கே பெருகி கொண்டே இருக்கின்றது. உடனே அவர் என்ன செய்கின்றார்,